இல்ல பல்லவி. ஆண்டி, உங்களை யாரும் ஏமாத்தல. எல்லாரோட சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு. போதும் ஸ்ரீநிதி, இத்தனை வருஷம் நான் ஏமாந்தது போதும். இனிமே யார் பேச்சையும் கேட்டு நான் ஏமாற தயாரா இல்ல. இல்ல பல்லவி, நான் ப்ளீஸ் காயத்ரி, ப்ளீஸ். லைஃப்ல யாருக்கும் இப்படி ஒரு துரோகம் நடந்திருக்காது. பெத்த அப்பா அம்மால ஆரம்பிச்சு எனக்கு பிறந்த பசங்க வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கி அசிங்கப்படுத்திட்டாங்க. எனக்கு கிடைச்ச எல்லாமே சம்திங் ஸ்பெஷல் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். என் ஹஸ்பண்ட், ஃபேமிலி, லைஃப் எல்லாமே பெஸ்ட்னு. இப்படி இந்த உலகத்துல யாருக்குமே அமையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் ஏமாந்து போயிட்டேன் காயத்ரி. இத்தனை வருஷமா நான் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆண்டி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ உங்க கோபத்துல எந்த அளவு நியாயம் இருக்கோ அந்த அளவு நியாயம் அங்கிள் பக்கமும் இருக்கு ஆண்டி. நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை கார்த்திக் கிட்ட பேசி பாருங்க ப்ளீஸ். நான் அவரை வர சொல்றேன். இல்ல ஸ்ரீநிதி, நான் யாரையும் பார்க்க விரும்பல, யார் கூடவும் பேசவும் விருப்பம் இல்ல. என்ன கம்பல் பண்ணாதீங்க. வாடா, ஏன் பயப்படுற? உன் மேலே தான் அந்த தப்பும் இல்லையே. வர ஜரமா, வா. பல்லவி, பல்லவி, டாடி. ஏய், என்னாச்சு பிரியா? மம்மி எங்க? மம்மி. டேய், பல்லவி எங்க? அது வந்துப்பா. என்னடா சொல்லு. மாப்பிள்ள, பல்லவி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை மாப்பிள்ள. உண்மை தெரிஞ்சதும் அம்மா கோவத்தோட நேரா பீச்சுக்கு போயிருக்காங்கப்பா. நல்ல வேலை, பல்லவி விபரீதமா எதுவும் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவன் புண்ணியத்துல கார்த்திகேயன் அவளை பார்த்து பத்திரமா காப்பாத்தி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா மாப்பிள்ள. பல்லவி எங்கத்த? அவ ஸ்ரீநிதி வீட்டுல இருக்கா மாப்பிள்ள. ஸ்ரீநிதி வீட்லையா? ஆமா அங்கிள். அம்மாவை பார்த்து கார்த்திகேயன் கூட்டிட்டு வரும்போது வர வழியில காயத்ரி ஆண்டியும் ஸ்ரீநிதியும் பார்த்துருக்காங்க. அம்மா இங்க வர விரும்பாததால கார்த்திகேயன் அம்மாவை அவங்களோட அனுப்பி வச்சிருக்காரு. ஏண்டா கார்த்திக், இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, என்கிட்ட ஏண்டா சொல்லல? பாத்தியாடா சுந்தரம்? ஏன்டா அவனை கோச்சிக்கிற? ஏற்கனவே அனுபவ பத்தின பெரிய கவலையில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னா நீ தாங்குவியா? அதனால தான் உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க. இவ்வளோ ஏன் பல்லவி வீட்டுக்கு வந்து சேராத விஷயம் எனக்கே தெரியும். பிரியா மஞ்சு கிட்ட ஃபோனில் இந்த விஷயத்த சொல்லியிருக்கா. மஞ்சு இதை என்கிட்ட சொன்னா. பரவாயில்ல, நீ என்கிட்ட நீ எல்லா விஷயத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிட்டல. அப்படி இல்லைடா, நீ நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். பல்லவி அனுவோட நீ சந்தோஷமா வாழணும், அதுக்காக தான் சொல்ல. ஆமாப்பா, ரெண்டு பக்கமுமே பிரச்சனைனா நீங்க என்னதான்ப்பா பண்ணுவீங்க? அதனால தான் அம்மா வீட்டுக்கு வராதத உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்ப்பா. சரி, நான் ஸ்ரீநிதி வீட்டுக்கு போறேன். பல்லவியை பார்த்து பேசுறேன். வேணாம் மாப்பிள்ள. ஏ, ஸ்ரீநிதி வீட்டுல தான் இருக்கிறது நாம யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு பல்லவி கார்த்திகேயன் கிட்ட சொல்லிருக்கா மாப்பிள்ள. காயத்ரியும் ஸ்ரீநிதியும் எப்படியாவது பல்லவி கிட்ட உண்மையை சொல்லி புரிய வச்சு நாளைக்கு அவளை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க மாப்பிள்ள.
நீங்க எதுக்கு வீணா ராத்திரி நேரத்துல அலையணும்? ஆமாடா ராஜாராமா, அணுவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுலேருந்து நீ சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏன் என்ன பேசுற சுந்தர் நீ? அனு உயிர் படைக்கணுங்கிறதுக்காக நான் சாப்பிடாம தூங்காம இருந்தேன். இப்ப பல்லவி அதே மாதிரியான பிரச்சனையில தான் இருக்கா. சூசைட் பண்ணிக்கிற லெவல்ல முடிவெடுத்திருக்கா. அவ அப்படியே போகட்டும்னு விட்டுற சொல்றியா? எனக்கு பல்லவிய முக்கியம் தான்டா. அணுவை காப்பாத்துற பொறுப்பு மட்டும் இல்ல, பல்லவியை காப்பாத்துற பொறுப்பு எனக்கு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அணுவும் பல்லவியும் வேற வேற இல்ல. நான் வரேன். ராஜாராமா, சாப்பிட வாங்க பல்லவி. எனக்கு வேண்டாம் காயத்ரி. எதுக்காக இப்ப வயத்த காய போடுறீங்க? என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க போய் சாப்பிடுங்க. எனக்காக நீங்க ஏன் பட்னி கிடக்குறீங்க? போங்க. நீங்க யாருக்காக பட்னி கிடக்கணும்? உங்களுக்காக ஆண்டி. உங்களை இப்படி பட்னியா இருக்க விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி சாப்பிட முடியும் ஆண்டி? ஏன் ஸ்ரீநிதி, என் நிலைமை தெரிஞ்சிருந்தோம் என்னை சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க? நியாயமா பார்க்க போனா நான் இந்நேரம் செத்து இருக்கணும். ஐயோ ஐயோ, இவ்வளவு தூரம் கேவலப்பட்டதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன பல்லவி? நான் ஏன் இப்ப உயிரோட இருக்கேன் தெரியுமா? என்னை ஏமாத்தினவங்களெல்லாம் நான் தண்டிக்க போறேன். அது நடக்கும். என்ன பல்லவி நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு யாரும் ஏமாத்தல பல்லவி. வேண்டாம் காயத்ரி, நான் எதுவும் கேட்க விரும்பல, யார்கிட்டயும் எதுவும் பேச விரும்பல. என்னை விட்டுடுங்க. பல்லவி, என்ன மன்னிச்சிடு பல்லவி. ஸ்ரீநிதி, போக சொல்லு. நான் யார்கிட்டயும் எந்த விளக்கமும் கேட்க தயாரா இல்ல. போக சொல்லு. பல்லவி, நான் நடந்த எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் அதை நான் தாராளமா ஏத்துக்கிறேன். அதான் எல்லாருமா சேர்ந்து என்ன தண்டிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? போக சொல்லு ஸ்ரீநிதி. ஆண்டி ப்ளீஸ், அங்கிள் என்ன சொல்ல வராருங்கிறதையும் கொஞ்சம் கேளுங்களேன். பல்லவி, அவரை கொஞ்சம் பேச விடுங்க. நடந்தது என்னங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் நியாயம் புரியும். எது நியாயம் காயத்ரி? ஏற்கனவே ஒருத்தியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கப்ப இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுறது நியாயமா? அதுக்கு காரணம் நீதான் பல்லவி. ஆமா ஆமா, நான் தான் காரணம். ஒரு அயோக்கியன்னு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாருங்க, அந்த முட்டாள்தனத்துக்கு நான் தான் காரணம். ஏன் பல்லவி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? ஸ்ரீநிதி, நீ போக சொல்றியா இல்ல நான் போகவா? ஆண்டி, என்ன? நான் போயிடுறேன் பல்லவி, போயிடுறேன். நீ கஷ்டப்படக்கூடாது, அதான் எனக்கு வேணும். நீ நல்லா இருக்கணும். வரேன். என் முகத்தை பார்க்க கூட உனக்கு பிடிக்கல இல்ல பல்லவி? என் முகத்தை பார்த்து கோவப்படுறது கூட நான் அருகதை இல்லாதவன் ஆயிட்டேனா? நீங்க எல்லா அருகதையும் இழந்துட்டீங்க தான். என்ன, நீங்க எனக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம். இத்தனை வருஷ வாழ்க்கைய நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். இது பாருங்க, இனிமே என்ன தேடி வராதீங்க. அங்கிள், நீங்க மனசை தளர விடாதீங்க அங்கிள். ஆண்டியை எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க நம்பிக்கையோட போங்க அங்கிள்.
வாங்க. என்ன செல்வா, மாமா எங்க? கடைக்கு போயிருக்காரு. ஓ. ஏங்க, ம். ஸ்ரீநிதி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கலாமா? எதுக்கு செல்வா? ஸ்ரீநிதி பல்லவி மேடம் கிட்ட பேசி எப்படியாவது அவங்க மனசை மாத்திருப்பாங்க. அந்த நல்ல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க கார்த்திகேயன். ஸ்ரீநிதி, பல்லவி மேடம் எப்படி இருக்காங்க? ராஜாராமன் சார் மேல இருக்கிற கோவம்லாம் குறைஞ்சுதா? இல்ல கார்த்திகேயன், அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஏமாத்திட்டு தான் நினைக்கிறாங்க. ச்சே, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு புரியல. அட்லீஸ்ட் உங்க மேல இருக்கிற பாசத்திலேயாவது நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பினேன். ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. இவங்களை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இத்தனை வருஷம் தன்னை ஏமாத்தினத நினைச்சு ஆண்டியால தாங்கிக்க முடியல. நான் என்னதான் அங்கிளுக்கு சப்போர்ட்டா பேசினாலும் அவங்க கேக்குற கேள்வியும் நியாயமா தான் இருக்கு. என்னால பதில் சொல்லவே முடியல. அவங்க எப்படியாவது வீட்டுக்கு போய் கார்த்திக்கும் பிரியாவும் கண்டிப்பா பார்க்கணும். அட்லீஸ்ட் அவங்க 2 பேரை பார்த்தாவது கொஞ்சம் அவங்க மனசு தனின்னு எனக்கு தோணுது. ஆ, நீங்க சொல்றதும் நல்ல ஐடியாதான். கார்த்திக் கிட்ட நான் பேசுறேன். இல்ல ஸ்ரீநிதி, நீங்க பேச வேண்டாம். நீங்க பேசி கார்த்திக் வந்ததா அவங்களுக்கு தெரிஞ்சேன்னா அப்புறம் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால கார்த்திக் அவரா வந்த மாதிரி இருக்கட்டும். நான் கார்த்திக் கிட்ட பேசுறேன். சரி கார்த்திகேயன், நானும் ஆண்டியும் கோவிலுக்கு போறோம். இங்கே இருந்தா அவங்க மனசுல அதையே நினைச்சுக்கிட்டு எதுவும் சாப்பிடாம உட்கார்ந்துருக்காங்க. நீங்க கார்த்திக் கிட்ட பேசி அவரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. சரி ஸ்ரீநிதி, ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் ஆண்டிய நீங்க தான் பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்க. ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி. என்னங்க இது? ஸ்ரீநிதியாலே முடியலன்னா கார்த்திகால மட்டும் எப்படி முடியும்? செல்வா, நிதானமா யோசிச்சு எடுக்கிற முடிவுல தான் எல்லாரும் தீர்மானமா இருப்பாங்க. இது இவங்க கோவத்தில் எடுத்த முடிவு. அவங்களும் மனுஷி தானே. எல்லாரும் சேர்ந்து பேசினா கண்டிப்பா அவங்க மனசு மாற நிறைய சான்ஸ் இருக்கு. நான் கார்த்திக் ஃபோன் பண்றேன். கார்த்திக், நீங்களும் பிரியாவும் ஸ்ரீநிதி வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்து பேசுங்களேன். நான் இப்ப ஸ்ரீநிதி வீட்டுக்கு தான் போறேன். திரும்பி வரும்போது அம்மாவோட தான் வருவோம். வெரி குட். நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். போய் பேசிட்டு வாங்க. பாய். ஓகே, பாய். கார்த்திக் ஸ்ரீநிதி வீட்டுக்கு தான் போறாரு. எனக்கு என்னமோ நிச்சயமா கார்த்திக்கும் பிரியாவும் மேடத்தை திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்கன்னு தோணுது. அப்படி நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சரி, நீங்க கடைக்கு போலையா? உன்னை கூட்டு போலான்னு வந்தேன். போய் ரெடியாவு. ஏன் நீ வேற எங்கேயா போக பிளான் பண்ணிருக்கியா? ஹாஸ்பிட்டல் போய் அணு மேடத்தை பார்த்துட்டு வரலான்னு. ஹாஸ்பிட்டல் ஈவினிங் போலாமே. இப்ப கடைக்கு போலாம். சரியா? சரிங்க, இதோ வந்துடுறேன். ஆண்டி, என்ன ஆண்டி, நைட்டெல்லாம் தூங்கலையா? உங்க கஷ்டம் எனக்கு புரியுதா ஆண்டி? நான் உங்க வீட்ல தங்குறதுனால உங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லையே. ஐயோ, என்ன ஆண்டி இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க? நீங்க இங்க இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆண்டி, கோவிலுக்கு போலாமா? இல்லம்மா, நான் வரல. என்ன ஆண்டி, ப்ளீஸ் வாங்க. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? நடந்ததை நினைக்க நினைக்க வேதனை தான் ஆண்டி அதிகமாகும். மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்காம அதுல இருந்து வெளியில வர முயற்சி பண்ணணும்.
இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம கொஞ்சம் கோவிலுக்கு அங்கே இங்கே போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். போலாமா ஆண்டி? வாங்க ஆண்டி, உங்க மனசுக்கு நிச்சயமா ஒரு ஆறுதல் கிடைக்கும். இல்ல ஸ்ரீநிதி. பல்லவி, காஃபி எடுத்துக்கங்க. அம்மா, ஆண்டிய கோவிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன், ஆனா வரமாட்டேங்கிறாங்க. போயிட்டு வாங்க பல்லவி. கஷ்டமான நேரத்துல நமக்கு கடவுள் தான் துணை. மனசு விட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. நமக்கு நிச்சயமா நல்லதுதான் நடக்குங்கிற நம்பிக்கை கண்டிப்பா வரும். போயிட்டு வாங்க. ஆமா ஆண்டி. சரி, காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க ஆண்டி. இந்த நீ சாப்பிடு. மங்கை ஒரு பாகன் கங்கையை தலையில் வைத்தான். மாயவன் கண்ணனோ மனதினில் ராதையை, உயிரினில் கோதையை தான் சுமந்தான். சூழ்நிலை என்பது யாரையும் மாற்றிடும், வாழ்க்கையின் திசைகளை யார் அறிவார்? நாமாக ஒன்றை நிறைவேற்ற நினைத்தால் தானாக ஒன்று நிகழ்ந்திடுதே. நிழல் ஒளி தோற்றங்களே, நிலையில்லா மாற்றங்களே. கடல் வானம் நீல நிறஜாலமும், கரை மீறி மோதும் அலைதாளமும், சுகராக மேகங்கள் நம் வாழ்க்கையில் சங்கீதமாய். அனுபல்லவி